வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வந்து 24ன்னு ஒரு படத்துல சூர்யா வந்து ஸ்டாண்டிங் வீல் சேர்ல வருவார்ல, அந்த மாதிரி வந்து ஒரு வீல் சேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்து ஒரு கார் சீட் எடுத்திருக்கோம், அதுக்குமா ஒரு ஃப்ரேம் எடுத்திருக்கோம், நம்மளே செஞ்ச ஃப்ரேமு. இதை வந்து எப்படி நிற்க வச்சு அந்த மாதிரி வீல் சேர் மாதிரி பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இதை எடுத்திருக்கோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பழைய மார்க்கெட்டில் நான் வந்து வீல் சேரோடைய மோட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதோடு சேர்த்து அந்த வீலும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது 2 வீல் இருக்குது. ஆக்சுவலாக வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனில் இது வந்து டிசி மோட்ரு. ஆக்சுவலாக வந்து டைரக்ட் கரண்ட்டில் பேட்டரியில் ஓடுற மோட்ரு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வம் கீரோ பாக்ஸோட வீலோடு சேர்த்துருக்கு. இதை நம்ம வந்து இதோட கனெக்ட் பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணுறோன்றதை வர இதில் பார்ப்போம் வாங்க நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரேம் வந்து நம்ம பண்ணியிருக்கோங்க. இதை வந்து பண்ணி வச்சிருக்கோம், ரொம்ப நாள் முன்னாடி பண்ண ஃப்ரேம் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட்டிங் 360 டிகிரி கேஸ்டர் வீல் போட்டிருக்கோம். ஏன்னா வீல் சேரில் 2 வீல் பின்னாடி இருக்குன்னா நம்ம அந்த வீலை வச்சு தான் ஃபார்வர்டு, ரிவர்ஸ், ரைட், லெஃப்ட்லாம் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி கேஸ்டர் வீல் ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ளாஞ்சஸ், இந்த மாதிரி ஃப்ளாஞ்சை வந்து நாங்கள் ஆல்ரெடி வெல்டு பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த ஃப்ளாஞ்சில் தான் நம்ம இந்த மோட்டரை கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மோட்டரை கனெக்ட் பண்ணோன்னா இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து பண்ணுவோம். ரைட்டுக்கு போவோம். ஓகே, இப்போ ரைட் திரும்புகிறோன்னு வச்சுக்கோங்க. லெஃப்டில் இருக்க வீல் வந்து ஃபார்வர்டில் போகணும், சரியா? ரைட்டில் இருக்க வீல் வந்து ரிவர்ஸில் வரணும். அப்போது உங்களுக்கு ரைட்டு திரும்பும். இதே வந்து லெஃப்ட்டு திரும்பணும் அப்படின்னா ரைட்டில் இருக்க வீல் வந்து ஃபார்வர்டில் போகணும், லெஃப்டில் இருக்க வீல் வந்து ரிவர்ஸில் போகணும். அப்போ உங்களுக்கு வந்து லெஃப்ட்டு திரும்பும். இதுதான் சின்ன கான்செப்ட். இதுதான் வந்து இதுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து வீல் சேர் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போ நம்மகிட்ட வந்து 24 வோல்ட் பேட்டரி இருக்குது, சரியா? இந்த 24 வோல்ட் பேட்டரியை நம்ம இதை வச்சுக்கிட்டு இதை ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீல் செக்மெண்ட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த பேட்டரி எடுத்துகிட்டு வந்து நண்பர்களே இப்போ வந்து நம்ம வீல் சேர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கான்செப்டாக பார்ப்போமா? இப்போ 2 வீல் இருக்குது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 வீலு. 2 வீல் வந்து கேஸ்டர் வீல் ஃப்ரண்ட்டில், இன்னும் 2 வீல் வந்து பேக் சைடில் இருக்குது, சரிங்களா? இப்போது இந்த 2 வீலும் வந்து இங்கே இருக்குல்ல, இந்த ரைட் அண்ட் லெஃப்டில் மோட்டரோட சேர்த்து இந்த 2 வீலும் வந்து ஃபார்வர்டில் சுற்றும் போது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் போகும், சரிங்களா? இதே வந்து இந்த வீல் வந்து ரிவர்ஸில் சுற்றும் போது நம்மளுக்கு பின்னாடி போகும். இப்போது ரைட்டு லெஃப்ட்டு தான் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனு. இப்போ ரைட் லெஃப்ட் திரும்பணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரைட்டில் இருக்க வீலு போயிடுத்து. ஓகே, இப்போது நம்ம இந்த என்ன பண்ண போகிறோம்னா இந்த சேரையும் இந்த வீலையும் வந்து ஒன்று சேர்க்க போகிறோம், சரிங்களா? இதுக்காக நான் கிளாம்ப்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். தூக்குறேன், தூக்க, இப்படி வா, நீ பின்னாடி வா, கிட்ட வா, போ பின்னாடி போ.
எதில் உட்காருது? உட்காரக்கூடாது, கொஞ்சம் தூக்கம். ஆமாம், உட்காரு. ஓகே, பேட்டில் உட்காரல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீல் சேர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இது ஃபுல்லி ஃபங்க்ஷனலான்றது இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். நட்டு என்ன, இதோட இது என்ன, ஸ்பேனர் என்ன? இப்போ எதுக்கு இந்த மாதிரி வந்து இன்ச்சஸில் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, இது வந்து லாரி கீழுன்னுவாங்க நம்ம லோக்கல் லாங்குவேஜில். இப்போ இன்ச்சஸில் நான் ஏன் இந்த சீட்டை உட்கார வச்சுருக்கேன், பின்னாடி உட்கார வைக்கலன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இதை வந்து எழுந்துக்கிற மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சூர்யா படத்தில் வர மாதிரி. இங்கே பாருங்க, இந்த மூவிங்காக தான், இந்த பேர்ட் பாயிண்ட்டுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை வந்து ஒரு இன்ச்சஸில் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இது மாதிரி வச்சுருக்கோம். ஓகேவா? இதுக்கான அடுத்த ஸ்டெப்பு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த மாதிரி இதில் சீட்டில், கார் சீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் நவுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது சாயறதுக்குன்னு சொல்லிட்டு ரிக்ளைனர் ஆப்ஷன் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை தான் இப்போ ஆக்டிவேட் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இது பழைய சீட்டுன்றதுனால இது எப்படி ஆக்டிவேட் ஆகுதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து சீட்டு கீழே வந்து இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், அதில் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதை ஆன் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச் இருக்கும். ஓகே, இந்த ஸ்விட்சை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்களா, இது நிமிருது, இந்த சீட் நவுறுது பார்த்தீங்களா. இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுவோம். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து டேப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து செக் பண்ண போகிறோம். நம்ம இதை ஆன் பண்ணிவிட்டு இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு மேக்ஸிமம் பெண்ட் ஆகுது பாருங்கள். இவ்வளோ தூரம் வருங்க, இவ்வளோ தூரத்துக்கு சேஃப்டி நம்மளுக்கு இது பண்ணுறது. இப்போ நான் அதை உட்காந்துக்கிட்டு ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் சாயிறேன் பாருங்கள். இது வரைக்கும் போகுது. திருப்பி நான் சாஞ்சிட்ருக்கேன், அதுவாகவே எடுக்குது. கார் சீட் எடுக்கும்போது இந்த ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து ரெடிமேடாகவே அவைலபிள் இருக்கும், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம எப்படி சாஞ்சு நிமிர்ந்தோன்றதை பார்த்தோம் இல்லையா. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 24 படத்தில் சூர்யா வந்து இது அப்படியே சேரை எப்படி எழுந்து நிற்கும், இந்த ஆக்ஷனை நம்ம கொண்டு வரணும். இந்த ஆக்ஷனை நம்ம கொண்டு வரணும் இதில் அப்படின்னா, நம்ம வந்து கீழே வந்து மோட்டர்லாம் செட் பண்ணணும். இந்த மோட்டர் செட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மோட்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி மோட்டர்ஸை வந்து நம்ம அடியில் ஃப்ரேம்லேயே ஃபிட் பண்ணி நம்ம வந்து அதை மேலேயும் கீழேயும் கொண்டு போகலாம். அதை எப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். இது எப்படி ஆப்ரேட் ஆகுன்றதை பாருங்கள். ஆன்ல தான் பாருங்க. இதை வந்து நம்மளுடைய இதில் ஜாயின் பண்ணிடலாம். போல் எடுத்தானா இப்போது அதே மாதிரி இன்னொரு லீனியர் ஆக்சுவேட்டர் இருக்கு இல்லையா. பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட்டில் ஃபிட் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஆப்போசிட்டில் இதை ஃபிட் பண்ணுறேங்க. இப்போ வந்து இது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை மாட்டியிருக்கிறோம், சரிங்களா. இது 2 லீனியர் ஆக்சுவேட்டரும் ஆப்போசிட்டில் வந்து நம்ம மாட்டியிருக்கிறோம்.
இப்போ இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கனெக்ஷன் கொடுத்து தான் செக் பண்ணணும். அதை நம்ம செக் பண்ணுவோங்களா? வாங்க. பார்த்தீங்கன்னா மெயின் லைன் கொடுத்துருவோம். சும்மா டெஸ்டிங்காக இப்போ பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம லோடு உட்காந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து சீட்டை சாய்க்கிறேன். நான் இது பண்ணல பாருங்க. வந்து நான் வந்து காலெல்லாம் இது பண்ணிடுறேன். என்னோட லோடை வந்து அதுவே தூக்குது. இந்த வீல் சேரா கால் ஊனமுற்றவங்களுக்காக. பெரியவங்க, கால் இழந்தவங்க, அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் எல்லாமே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மோட்டர் டிரைவருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது நல்லா பாருங்கள். இது வந்து மோட்டர் டிரைவர்னு சொல்லுவாங்க. ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். இப்போ இந்த மோட்டர் டிரைவரை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மோட்டர்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஜென்ரிக்காக நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதை வந்து நம்ம இது என்ன பண்ண போகிறோம், இப்போ இதில் இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த வீல் சேரை ஆப்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா? காஞ்சிரும். சும்மா பொசிஷன் மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்போ இது அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த மோட்ரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இப்போ இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது நல்லா சுட்டிக்கிட்டு என்ன பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம தரையில் வச்சு செக் பண்ணோம்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஹைட்டு தூக்கிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி காருக்கெல்லாம் நம்ம ரோபோட்டிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்சி காரு, ட்ரோனுக்கு அந்த மாதிரி. இது வந்து ஃப்ளை ஸ்கைன்னு நினைக்கிறேன். எஸ், ஃப்ளை ஸ்கை. இந்த ரிமோட்டு இது ஆன் பண்ணால் பேட்ரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்,
சும்மா ஜஸ்ட்டு வந்து இதை ஆன் பண்ணுவோம். இதை ஆன் பண்ணோன்னே இங்கே ஆன் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ரிசீவர். இந்த ரிமோட்டோட ரிசீவரு. இந்த ரிசீவரை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோன்னே நம்மளுடைய இந்த ரிமோட்டையும் ஆன் பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது லைட்டாக ஆப்ரேட் ஆகிறது தெரியும் உங்களுக்கு. இப்போது ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்டாக ஆப்ரேட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து இந்த ஒயர்லாம் வச்சுட்டு நம்ம இப்போது ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். அட் தி சேம் டைம் இதுக்கு நம்ம லைன் கொடுக்கணும். அந்த லைனையும் நம்ம இப்போ கொடுத்துடலாம். வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிட்டு இந்த சீட்டை வந்து நம்ம கீழே இறக்கலாம். ஓகே, இப்போ கீழே இறக்கியாச்சு. நம்ம என்ன பண்ணலாம், இப்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் உட்காந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறேன். ஏசப்பா. ஓகே, போகலாமா? ரிமோட் கண்ட்ரோலில் சும்மா ஜாலியாக இருக்குது. இப்போது அது மறந்துட்டோம் பாருங்க. இப்போ நம்ம வந்து இது ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதை ஆப்ரேட் பண்ணும்போதும் என்னால் இதை ரிலாக்ஸ்டாக எந்த பொசிஷன் பண்ணுமோ அதை நான் மாற்றிக்க முடியும். அட் தி சேம் டைம் நான் வந்து இப்போ எழுந்துக்கவும் முடியும். இப்போ ஆதிரியா வந்து இப்படி தானே எழுந்துப்பார். ஓகே, நான் இப்போ நல்லா ஃபுல்லாக சாஞ்சிட்டு காலை தூக்கிடுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், காலை தூக்கிட்டு என் வெயிட்டை தூக்குது பாருங்கள். அதனால் நான் பெல்ட்டு, சேஃப்டி பெல்ட்டு போட்டிருந்தேன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகேவா நண்பர்களே, ரொம்ப நன்றி. இதை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு இந்த வீடியோ ஒரு 10,000 லைக்ஸ்னால் வாங்குச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து இதே சேரை வாய்ஸில் எப்படி ஆப்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபார்வர்ட் சொன்னால் ஃபார்வர்ட் போவோம், ரிவர்ஸ் போனால் ரிவர்ஸ் போவோம். அது எப்படி பண்ணலான்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செக் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ். சும்மா வீடியோ அண்ணா நான் கொஞ்சம் பயமுத்துவோமா? அப்படியே கீழே போயிடலாமா? நல்லா சாஞ்சு உட்காருங்க. நல்லா சாஞ்சு அப்படியே நல்லா சாய். நல்லா சாய் 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 நீ சாய். நீ நல்லா சாய். படுத்துக்கோ. சாய் சாய் அப்படியே படுத்துக்கோ. ஒன்றும்
கைத்தெல்லாம் புதுசாக வருது. அப்படியே அப்படியே பத்தனே படு கவனம் படுது.